பற்றி இவர் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறிய தேசமாக ஜாதி ஜனங்கள் மத்தியிலே குடியிருந்தார்கள். அதாவது பல்வேறு ஜாதி ஜனங்கள் தேசங்கள் அவர்களை சுற்றி இருக்குது. ஆனால் எல்லோரும் இந்த சின்ன ஒரு தேசம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து பாய்க்கிறார்கள், வெறுக்கிறார்கள். எப்படியாவது இவங்களை தீர்த்து கட்டணும்னு தான் பார்க்குறாங்க. விரோதிகளாய் கிளம்புகிறார்கள், ஆலோசனை பண்ணுறாங்க. இவர்களுக்கு எதிராக பல நினைவுகளை வைத்திருக்கிறாங்க. இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், இவங்களை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு. ஆனால் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாவாக்குகிறார், வேஸ்டாக்குறார். அவங்க ஆலோசனைப்படி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். அவங்க என்ன நினச்சி வச்சு திட்டம் போட்டு வச்சாலும் அது நடக்கலை. என்ன நடக்குது பின்ன? கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை முறையாகவும் நிற்கும். அவனுங்க எத்தனை ஆலோசனை பண்ணாலும் நடக்காதுன்றார். அது நிற்காது, நடக்காது, அது விருதாவாயிடும், அது அவமாகி போயிடும். விருதாவாக்குகிறார், அவமாக்குகிறார். என்ன மாதிரி வார்த்தைங்க பாருங்கள். ஒன்றும் இல்லாமாக்குறார். பெரிய பெரிய திட்டமெல்லாம் போடுறாங்க இவங்களை அழிக்கிறதுக்கு, ஒன்றும் இல்லாமல் போகுது. எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலின் வசனம் பாருங்கள். விருதாவாக்குகிறார், வேஸ்ட் ஆகிடுதான். போட்ட திட்டமெல்லாம் உட்காந்து யோசித்து நைட்டெல்லாம் திட்டம் போட்டு ரகசிய திட்டங்களை தீட்டி அழிக்கிறது எப்படின்னு பண்ணால் ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுது. அவமாக்குகிறார் கர்த்தர். நினைவுகளை அவமாக்குகிறார், திட்டங்களை விருதாவாக்குகிறார். அவங்க ஆலோசனையெல்லாம் எது நடக்குது? கர்த்தருடைய ஆலோசனை, அவருடைய நினைவுகள், அதுதான் நிற்குது. இதை ரொம்ப அருமையாக இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்கள். நீதிமொழிகள் 19:21 இப்படி சொல்லுது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எண்ணங்களில் ரொம்ப மேட்டிமை. இப்படி செஞ்சிருவேனாக்கும், அப்படி செஞ்சு நான் பாரு என்ன பண்ணுறேனாக்கும், இப்படி ஆக்கிடுவோமாக்கும், அப்படி ஆக்கிடுவோமான்னு அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்குது. அழிக்க வேணும், கெடுக்க வேணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு எவ்விதமாய் தீங்கு செய்ய வேணும்னு இதையே இரவும் போலும் உட்காந்து யோசிக்கிற ஆளுங்க, ஆலோசனை பண்ணுற ஆளுங்க, திட்டமிடுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம்னு சொல்லுது வேதம். ஆனாலும் அது அப்படி இருந்தால் கூட கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தர் எதை எண்ணி வச்சிருக்காரோ நம்ம பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி கர்த்தர் என்ன திட்டமிட்டு வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும்.